மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் சென்னை, கோவை, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசு ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2024 மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா நடப்பதை தவிர்க்கும் வகையில் வருமான வரித்துறையினர் கடும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைந்த தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் அரசின் 8 முன்னணி ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வருகிறது. குறிப்பாக குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை, கோவை, ஈரோடு, சேலம் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஃபைனான்சியர் தங்கவேலுவின் வீட்டில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அவரது வீடுகளில் நேரடி கண்காணிப்பில் இருப்பதால் அரசு ஒப்பந்ததாரர்களின் மூலம் பணப்பட்டுவாடா நடக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறையினர் ஆங்காங்கே தயார் நிலையில் இருப்பதாகவும் சென்னை உள்ள தலைமை கட்டுப்பாட்டு அறைக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குழுவினரின் புகார்கள் கூறப்படும் இடங்களுக்கு அனுப்பி சோதனை நடத்துவதற்கான பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. வருமானத்துறை ஈடுபட்டு வருகின்ற செய்தியும் வருகிறது. முன்னதாக திருநெல்வேலியில் உள்ள மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று இரவு திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வருகிறது. மேலும் சேலம் துணை மேயர் சாரதா தேவி வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அதனுடைய முழு விவரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். திருநெல்வேலியில் உள்ள மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று இரவு திடீர் சோதனை மேற்கொண்டதில் இதில் கணக்கில் வராத ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. மேலும் சேலம் துணை மேயர் சாரதா தேவி வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தியிருக்கிறார்கள். திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக அலுவலகம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் மாவட்ட திமுக செயலரும் சட்டப்பேரவை முன்னாள் தலைவருமான ஆவடையப்பன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென 9 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழுவினர் அதிகாரி காசிசங்கர் தலைமையில் திமுக அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து வெளியேறினர். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதாக செய்திகள் வருகிறது. இதுகுறித்து தகவல் இருந்த திமுகவினர் அங்கு திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதன் சோதனை சுமார் இரவு 9 மணி வரை நீடித்தது. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. சோதனைக்கு பின்னர் வெளியே வந்த அதிகாரிடம் இதுகுறித்து கேட்டபோது எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது என்பது குறித்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் செய்தியாளரிடம் கூறும்போது வருமான வரித்துறையினர் சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சோதனையின் முடிவில் கட்சி அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட தொகை மற்றும் ஆவணங்கள் தொடர்பான வடிவத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆவடைப்பனின் கையெழுத்து பெற்று சென்றதாக செய்திகள் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக திமுக அலுவலகத்தில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. துணை மேயர் வீட்டில், அதாவது சேலம் கள்ளக்குறிஞ்சி சின்னமுனியப்பன் கோவில் தெருவைச் சேர்ந்த சாரதா தேவி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் மாநகராட்சியின் துணை மேயராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வருமான வரித்துறையினர் அவரது வீட்டுக்கு சென்றபோது துணை மேயர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்றிருந்தார். அவரது மகன் வீட்டில் இருந்த நிலையில் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டனர். எனினும் பணம், பரிசு பொருள் எதுவும் சிக்கவில்லை. இதையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பி சென்றார்கள்.